வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தலைவர் 50 ஆண்டு பொன்விழா 1975 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அபூர்வராங்கல்ல வந்துச்சு. இப்போ அதே ஆகஸ்ட் 14 2025 கூலி படம் வருது. கரெக்டாக 50 ஆண்டு தலைவர் தொட்டுட்டார். அதனால தான் அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 88, 89, 90லேருந்து அதிசய பிரிவில் தலைவர் ஒரு கேரக்டர் ட்ரௌசர் போட்டு நடித்தார். அப்போ ட்ரௌசரோட படத்துக்கு போனவங்க நம்ம. அதுக்கப்புறம் எஜமானில் தலைவர் வேஷ்டி சட்டையோட போனனால வேஷ்டி சட்டையோடு நடித்தான். தலைவர் என்ன கெட்டப் பண்ணுறாரோ அதை கெட்டப்போடையே போய் பழக்கப்பட்டனாங்க. இப்போ கூலி படத்துக்கு அப்படியே வாட்சோடு வந்திருக்கான். அதை எல்லோரும் வாட்ச் பண்ணணுங்கிறக்கா வாட்சோடு வந்திருக்கான். தலைவர் இன்னும் நிறையா படம் நடிக்கணும். என்னை கேட்டால் அரசியல் களத்தையே மாற்றி 2026 தலைவர் தான் சொன்னாலும் நல்லது நடக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும்னா தலைவர் சினிமாவில் சாதனை பண்ணால் மட்டும் போதாது. அரசியல் களத்தில் 2026 தமிழ்நாடு குழம்பி இருக்கிற குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வாழ்க தலைவர் ரஜினி. இந்த ஆடியோ லான்ச்சு நல்லா வந்திருக்குது. இன்னும் படம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே இருக்குது. நாங்கள் லோக்கே அண்ணன் யூனிட்டில் ஒர்க் பண்ணோம். அண்ணன் வந்து சஸ்பென்ஸான சீன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இன்னும் அந்த ஆடியோ லான்ச் வந்து இப்போ டீசர் 7ஆம் தேதி ரிலீஸ் இப்போ 7 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதை பார்த்து அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லோக்கே அண்ணனை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கோம். ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கோம் அண்ணனுக்காண்டி. அண்ணன் பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கூலிக்கு வந்திருக்கோம். வருஷம் வருவோம். அவர் வீடோடு நல்லா வாழணும். அவர் வந்து எங்கள் ரசிகர் தலைவர் கிடையாது, எங்களுக்கு கடவுள். அவர் வந்து தலைவர் கிடையாது, எங்களுக்கு தலைவர் கிடையாது, பாசம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் வந்து எங்கள் குலசாமி, எங்களோட குலசாமி. வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தரிசனம், தலைவர் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். இது வந்து மிகப்பெரிய பேன் இந்தியா ஃபிலிம் தான். ஏன்னா பிகாஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் வெரி பிக் பேன் இந்தியா ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஸ்டார் இஸ் ரஜினிகாந்த். ஆடிங் டு தட் மிஸ்டர் அமீர் கான் இருக்கார், பெரிய நாகார்ஜுனா இருக்கார், எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது பெரிய ஜோஷ், இங்கே வந்து ஒரு பெரிய ஜோஷ் என்ஜாய் பண்ண போகிறோம். தலைவரோட 50வது செலிப்ரேஷன், 50வது வருஷம், 75 வயசு என்டரு, 50 வருஷம் என்டரு. 1975 உள்ளே வந்தார். அபூர்வ ராகங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி 2025 தலைவரோட இதில் வரோம். நாங்கள் 50 என்ட்ரி கொடுத்து கலக்க போகிறார் தலைவர். நாங்கள் தலைவர் தரிசனத்தை பார்க்க வந்திருக்கோம். ஸோ தலைவர் நீண்ட ஆயுளோடு வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் தலைவரை கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன். நாங்கள் மட்டும் காரைக்கால் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பெங்களூரு, மலேசியா எங்கே பார்த்தாலும் வந்திருக்காங்க. இது வந்து தலைவரோட 50வது வருஷம் சினிஃபீல்டில். அவங்க வந்து நம்ம இந்த 74-75 வயசில் வந்து நம்ம நிற்க முடியுமாங்கிறதே ஒரு சந்தேகம், இருப்போமாங்கிறதே ஒரு சந்தேகம். இதுலேயும் வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க கண்டினியூவாக வந்து படம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலும் வந்து கண்டினியூவாக அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்கணும். 100 வயசு வரைக்கும் அவங்க வாழணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட தரிசனம்.